பிரான்ஸ்ல பிரெஞ்சு எவ்வளவு இம்பார்ட்டன் பிரான்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் 2019 போகும்போது போன்ஜூர் மெர்சி தவிர்த்து வேற எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த 6 மாசத்துல A1 லெவல்ல இருந்த பிரெஞ்சை எப்படி B1 லெவலுக்கு நான் மாத்துறேன்னு இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க சொல்றேன். நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எனக்கு பிரெஞ்சு லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. Oui, très bien. Donc, on est à Bonne Chez Donut, une pâtisserie que moi j'ai créée il y a 9 ans. On fait des donuts artisanaux. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது தான் பிரெஞ்சு எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம் நம்ம. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி கத்துக்கின அப்படிதானே கேக்குறீங்க? வாங்க சார். ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து பிரெஞ்சு ஏபிசி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு புக் எடுத்து அதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன், மீனிங்கே தெரியாம. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் வித் சப்டைட்டிலோட. அதுல இருக்கிற முக்கியமான வேர்ப்ஸ் வொகாபுலரிஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுத ஆரம்பிச்சேன். அதையே நான் 3 மாசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் 3 மந்த் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பஸ்ல போகும்போதோ இல்ல கேப்ல போகும்போதோ இல்ல ட்ரெயின்ல போகும்போதோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போதோ அவ்வளவு கூட்டமா இருந்தோம், அசிங்கமே படாம ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்ககிட்ட பிரெஞ்சில் பேசுவேன். எப்படி பேசணும்னா, bonjour, je m'appelle Mohamed, je viens de venir en France 3 mois, je voudrais parler avec vous pour améliorer mon français. அவன் உயிர் தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் 1 மந்த் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது நான் பொண்ணுகிட்ட மட்டும் தான் பேசினேன், என் பயம் போக்குறதுக்காக. அதுக்கப்புறம் நான் சொல்றது அவங்களுக்கு என்னன்னே புரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் போக நான் சொல்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இன்னும் இந்தியால இல்ல, பிரான்ஸ்ல இருக்கிறீங்க. அப்போ இறங்கி அசிங்கமே படாம கூச்சமே படாம போய் பேசுங்கடா. நம்ம ஆட்டம் எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.